ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவருக்கு உருவம் இல்லை, தனி கர்ப்பகிரகம் இல்லை, கதவுல வாழக்கூடியவர், அருவமா அந்த கதவுலையே இருந்து காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர். இதை கேட்டோன்னே நீங்களே யோசிச்சிருப்பீங்க, 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அழகருக்கும் அழகர் மலைக்கும் ஏன் மதுரைக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. அவர் மேலே நம்பிக்கை வச்சு கஷ்டத்தில் கருப்பா எனக்கு துணையாக வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உடனே ஓடி வரக்கூடிய அற்புதமான காவல் தெய்வம் தான் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிங்க. இவருக்கு உருவம் கிடையாது, கதவுல தான் வாழ்வார். ஆனால் இவரோட கதவு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் திறந்து மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. அப்படியே அந்த 18 படியில் அக்னி ஸ்வரூபமாக நின்று காட்சி அளிக்கிறத பார்க்கும்போது கண்கள் கோடி வேணுங்க, அப்படி இருக்கும். அவ்வளோ உடம்புல சிலுத்து அப்படி கருப்பண்ண சுவாமி முன்னாடியே வந்து நின்ன மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகாக இருக்கும். இந்த நாள் இந்த 2026 எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாமா? ஜூலை 29ஆம் தேதி தாங்க ஆடி பௌர்ணமி. இந்த நாளில் தான் கருப்பண்ண சுவாமியோட கதவு திறந்து மக்களுக்கு நமக்கு தரிசனம் கொடுக்க போகிறாரு கருப்பண்ண சுவாமி. சரி, நிறைய இடங்கள்ல நிறைய ஊரில் கருப்பண்ண சுவாமிக்குன்னு தனி கோவில் இருக்குது. அவருக்கு கர்ப்பகிரகத்தில் சிலை இருக்குது. ஆனால் ஏன் மதுரையில் அழகர் கோவிலில் இவருக்கு தனி சந்நிதி கிடையாது? ஏன் கதவுல இருக்காரு? அதுவும் ஆலயத்தோட, அதாவது சுப்பிரமணிய பெருமான் கோவிலோட ராஜகோபுர கதவுல இவர் ஏன் இருக்காரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். 18 மந்திரவாதிகள் அழகரோட விக்கிரகத்தையும் அவரோட பேராற்றலையும் திருடுறதுக்காக தந்திரமாக வர்றாங்க அழகர் கோவிலுக்கு. அவங்களுக்கு காவலாக மலையாள தேசத்தோட காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி வெள்ளை குதிரையில் கூட வராருங்க. திருடன்களுக்கு காவலாக வந்த கருப்பண்ண சுவாமி இங்கே வந்து அழகரை பார்த்த உடனே அவரோட பேரழகில் மயங்கி கருப்பண்ணம் சாமி பக்தி பரவசத்தில் ஆழ்ந்துட்டார். அதே சமயம் இவங்களோட சதித்திட்டத்தை உணர்ந்துக்கிட்ட ஊர் மக்கள் 18 பேரையும் பிடிச்சு அங்கிருந்த 18 படிகளுக்கும் கீழே தண்டனை கொடுத்து புதைச்சிட்டாங்க. ஆனால் கருப்பண்ண சுவாமி தன் செய்த தவறை உணர்ந்து அழகரின் பாதத்தில் சரணடைஞ்சிட்டார். கருப்பண்ண சுவாமிக்கு பெருமாள் காட்சி தந்து அங்கேயே கோவிலில் காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரத்தை வழங்கினார் பெருமாள். அதனால தான் கருப்பண்ண சுவாமி அந்த ராஜகோபுர கதவுலையேவும் அந்த 18 படியிலையும் கருப்பண்ண சுவாமி இருந்து மக்களை அருள் பாலிக்கிறார். அழகர் மலைக்கும் அழகருக்கும் அவர் காவல் தெய்வம். அது மட்டும் கிடையாதுங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அழகருக்கு மேலே ஒரு தண்ணி கூட, நூபுர கங்கையிலேருந்து அவருக்கு அபிஷேகத்துக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த தண்ணீரை கருப்பண்ண சுவாமி முன்னாடி வச்சு, இந்த தண்ணியில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லை, தூய்மையானது அப்படின்றத அவருக்கு காட்டிட்டு தான் தண்ணி கூட மேலே பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு போகணும். அதே மாதிரி தான் சித்திரை திருவிழா அப்போ வந்து அழகர் வர்றாரு, மலையிலேருந்து கீழே வர்றாரு அப்படின்னா அவர் போட்டு வர்ற ஆபரணங்களில் இருந்து கொண்டு வர சாட்டை முதற்கொண்டு எல்லாமே அவர் முன்னாடி வச்சு கணக்கு எழுதி தான் அழகருக்கு அலங்காரம் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி திரும்ப மேலே மலை ஏறும் பொழுதும் இதெல்லாம் திரும்ப வந்துருச்சு கருப்பா அப்படின்னு அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வழக்கம் இப்போ வரையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவரோட கதவுக்கு உள்ளேயோ இல்லை உள்ளேருந்து வெளியவோ யாரும் வரவே முடியாதுங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கதவை திறந்து அந்த தரிசனத்தை கொடுப்பாரு. ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தன்னோட கதவு வழியாக போகிறதுக்கும் வர்றதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காரு. அது யார் தெரியுமா? அவர் தாங்க சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வார் யார் அப்படின்னா, பெருமாள் கையில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்கிறதுக்கும் பேராற்றல் மிக்க அந்த ஸ்ரீ சுதர்சன சக்கரம் தான் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுதர்சன சக்கரத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் போகிறதுக்கும் தீய சக்திகளை அழிக்கிறதுக்கும் 8 திக்கிலும் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து இந்த பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் அவருக்கு அனுமதி இருக்குது. அதனால் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கதவில் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் கூட அவருக்கு அனுமதி இருக்கு இல்லைங்களா? அதனால தான் சக்கரத்தாழ்வார் இப்போ திருவிழா நடக்குது அப்படின்னா, இப்போ அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா நடக்கும், அப்புறம் பிரம்ம உற்சவம் நடக்கும், இல்லை சின்ன சின்ன விழாக்கள் நடந்தது அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு முன்னாடி
சக்கரத்தாழ்வார் அந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி அந்த வழியாக தான் வந்து வெளியே வந்து வலம் வருவார். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சக்கரம் சுதர்சன சக்கரம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 8 திக்கிலும் இருக்கக்கூடிய தீமைகளை அழித்து சுத்தப்படுத்துவதாக புராண கதை சொல்லுதுங்க. அதனால தான் அந்த வழியில் சக்கரத்தாழ்வார் வர்றதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது, மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேலே அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரையும் தடுத்து நிறுத்தி நம்ம குறைகளை எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்மாவை சுத்தம் பண்ணிட்டு தான் மேலே இருக்கிற அழகரவே வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சம உண்மை. அந்த பகுதியில் நிறைய பேருக்கு கருப்பண்ண சுவாமி தான் காவல் தெய்வம். அவரை நம்பி போயிட்டு நம்மளோட குறைகளை சொல்லி சரி பண்ணி கொடுக்கறப்பான்னு நின்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கணும், என்ன அப்படின்னா, நம்ம சைடு நியாயம் இருக்கணும். நம்ம சைடு நியாயம் இருந்து கருப்பன்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னோட தொழிலை முடக்கிட்டாங்க, கருப்பா நீ தான் பார்த்துக்கணும், எனக்கான நியாயத்தையும் தர்மத்தையும் நீ தான் வாங்கி கொடுக்கணும் கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு நின்னீங்க அப்படின்னா, எண்ணி 48 நாளில் ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் கருப்பண்ண சுவாமி. அவ்வளோ பெரிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான தெய்வங்க கருப்பண்ண சுவாமி. இப்படிப்பட்ட இந்த தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த கதவை திறந்து அவரை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். இந்த 2026 எப்போ அந்த அற்புதமான நாள் வருது அப்படின்னா, ஆடி பௌர்ணமி. ரொம்ப நாள் இல்லைங்க, அடுத்த வாரம் வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி தான் கருப்பண்ண சுவாமியோட கதவு திறந்து அப்படியே ஜோதி ரூபமாக அவ்வளோ அழகாக நின்று நம்மளை அருள் பாலிக்க போகிறார். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் கருப்பனோட அந்த ஜோதி ரூபத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இப்போ இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன். கண்ணை மூடி நான் பேசுகிறேன், ஒவ்வொன்றா அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து அப்படியே வந்து கருப்பன் வந்து முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலில் வந்து என்னால் பேச முடியுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருப்பா என்னையும் காப்பாற்று கருப்பா. சரிங்க, மறந்துடாதீங்க, வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி கருப்பண்ண சுவாமியோட கதவை திறந்து அவர் ஜோதி ரூபமாக நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு. மறக்காமல் அங்கே போய் கருப்பனை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க, எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த பதிவை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் பார்த்து 18ஆம் படியான தரிசனம் பண்ணி சகல சௌபாகியத்தையும் பெறட்டும். அப்புறம் ஒரு விஷயங்க, நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான நீங்கள் எதிர்பார்க்காத அழகான புராண கதைகளும் ஆன்மீக தகவல்களும் வரப்போகுது. அடுத்து ஒரு சூப்பரான ஆன்மீக தகவலோட சந்திக்கிறேன். சிவாய நம்ம வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும்.